கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த அண்ணாமலை மட்டும், அதாவது என்னன்னா இவர் பேசுனது தனியாக தெரியுமா, சர்ச்சைக்குரிய வகையில் அண்ணாமலை பேச்சுன்னு ஒரு 10 பேர் 2 நாளாக பேசின்னு இருக்கணும் அவரை பற்றி. இதுக்காக சம்மந்தம் இல்லாமல், அந்த மாநாடோட டோனுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் பேசினார். அது என்ன பேசினாலும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். போதுமா? அவருக்கு நம்ம பேசுனது சர்ச்சை ஆக வேண்டியதை வம்புக்கு பேசுனது. பல மாவட்டங்களில் ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் கையில் வேலை தூக்கிறார்கள், நினைவு இருக்குதா? அதை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஒன்று, எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல. இதில் இந்த 2வது தீர்மானம் என்ன? பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுகள். அதற்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? உள்ள ஆறுக்குள்ள ஒன்று சொருகுனா தெரியாதுல்ல. சம்பந்தம் இருக்கு, உங்களுக்கு அறிவு இல்லை. நேற்றைய தினம் முருகன் மாநாடு நடந்தது. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. சொல்லிட்டு ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று மதுரை முழுக்க அரோகரா கோஷம் விழுந்தது. க்ரௌடு எப்படி இருந்துச்சு? க்ரௌடு ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு. நான் 5 லட்சம் பேர்னு சொன்னாங்க, அந்த 5 லட்சம் பேர்லாம் இல்லைங்க. அவங்க சொல்கிறபடி 5 லட்சம் பேர் மதுரைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதிகபட்சமே ஒரு பட் இம்ப்ரெசிவ் க்ரௌட் சார். பாஜக ஒரு மாநாடு நடத்துதுன்னா, இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இது தரமான கூட்டம் தான். இது இவர் சொல்கிற மாதிரி அது கம்மி கூட்டமாலாம் நான் பார்க்கல. அவங்க எஸ்டிமேட் பண்ணது 5 லட்சம் பேர் கலந்துக்குவாங்க மதுரையிலன்னு சொன்னாங்க. இது 5 லட்சம் பேர் வரல அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி இது எல்லா நீங்கள் பாஜக கூட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா சேஸ் காலியாக இருக்கும். இந்த கூட்டத்தில் சேஸ் காலியாக இல்லை, எல்லாமே ஃபில்லாக இருந்துச்சு. எல்லா சேஸும் ஃபில்லாக இருந்துச்சு. அந்த வகையில் அவங்க மகிழ்ச்சியை மகிழ்ந்து கொள்ளலாம். மற்றபடி அவங்க பேசின விஷயங்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வடைகளை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எலெக்ஷனை பாஜக 2026 எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இந்து முன்னணி ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதை பவன் கல்யாண் வந்திருந்தார், அண்ணாமலை சொல்லிட்டு எல்லாமே பேசினாங்க. அந்த மாநாட்டில் 5 தீர்மானம் போட்டாங்களே, என்ன தீர்மானங்கள்? அதாவது முருக பக்தர்கள் மாநாட்டில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அது 6ன்னா எதிராக ஆறுமுகம் முருகன் பேர் அருமை அருமை அருமை. மேலே மேலே மேலே. அதனால பிரமாதம். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். ஓகே. அதே போல் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுகள். திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை காக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்க கோயில்களில் இருந்து இந்து சமய அறநிலைத்துறையை வெளியேற்ற வேண்டும். அப்புறம் அண்ணன் என்ன பண்ணுவான்னு தெரியல, சேகர்பாபு. அவர் தான் வேற ஒரு துறைக்கு அமைச்சர் தானே அவரு, சிஎம்டிஏ. ரைட்டு. இருந்தாலும் தேங்காய் முடிய விட முடியுமா? மேலே சொல்லுங்க. தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். அவ்வளோதான், முடிஞ்சா? இன்னொன்று இருக்கு சார். சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும். பாடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இந்த 2வது தீர்மானம் என்ன? பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுகள். அதற்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? உள்ள ஆறுக்குள்ள ஒன்று சொருகுனா தெரியாதுல்ல. சம்பந்தம் இருக்கு, உங்களுக்கு அறிவு இல்லை. அந்த பஹல்காம் ஆபரேஷன் பேர் என்ன? சிந்தூர். சிந்தூர் என்றால் என்ன? குங்கும பொட்டு. குங்குமம் பொட்டு, அதான் அந்த சிம்பாலிக்கா. முருகன் கோயிலுக்கு போனால் குங்குமம் கொடுக்குறாங்களா? சிந்தூர் புரியல, எனக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியாது. சம்மந்தப்படுத்திக்கணும். இந்த 4வது தீர்மானம் என்ன? தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். இதுக்கு தான் மாநாடு, புரியுதா? வேற ஒன்றும் இல்லை. முருகனுக்கு ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் என்னையா சம்பந்தம்? இப்போ அந்த காலத்தில் நடந்த சண்டை மாதிரி சண்டையாக இருந்தால் கூட வெற்றிவேல் வீரவேல் என்பது அந்த போர் முழக்கமாக இருந்தது இல்லையா? கத்தி தூக்கிட்டு போய் வேலுன்றது ஒரு ஆயுதமாக இருந்தது. அதனால தான் முருகன் கையில் அதை கொடுக்குறாங்க. ஒரு படை தலைவன் சொல்லுவாங்க, படை வீடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு 6 அருமையாக சொன்னீங்க. இப்போ அந்த சிந்தூரில் வேலை எடுத்துன்னு போய் பாகிஸ்தானில் தாக்குதல் பண்ணாங்க. என்ன சம்மந்தம் என்று கேட்டீர்கள் என்றால் சம்மந்தப்படுத்திக்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது அந்த இந்துக்கள் ஒற்றுமையை காக்க வேண்டும். ஸோ 2026 பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுக்க போகிறோம் என்பதை பிஜேபி பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் திரு பவன் கல்யாணை அழைத்து வந்திருந்தார்கள். அந்த திரு பவன் கல்யாண் அவர்கள் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரியார் தானே அவர், முருக பக்தர், ஒரு கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியாரிடம் சீடர் போல பேசினார் பவன் கல்யாண். கவனிச்சிங்களா? என்னை போன்ற முருக பக்தனை பார்க்க முடியாது, அவ்வளவு தீவிர முருக பக்தன், காலைல டிஃபனுக்கு பதிலாக பஞ்சாமிர்தம் தான் சாப்பிடுவேன் என்று ஒரு தீவிர முருக பக்தன். அதெல்லாம் தாண்டி இந்த மாநாட்டுக்கு அழைத்து வந்ததே முருகன் தான். வாவ் வாவ். புரட்சி தலைவர் அவர் தான் அந்த காலத்தில் புரட்சி தலைவர் அப்படின்லாம் சொன்னார். அதிமுக முன்னாள் 2 பேர் இப்படி பார்த்தாங்க, உங்களை நம்பி மாநாட்டுக்கெல்லாம் வந்துக்கிறேன்னு. ஸோ
இதுதான் அஜெண்டா. ஓகே, இதில் என்ன கேம் பிளான்னா, இஸ்லாமியர்கள் வாக்களிக்க போகிறார்களா? இல்லை. கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க போகிறார்களா? பிஜேபிக்கு இல்லை. இல்லை, அந்த கூட்டணிக்கு இல்லை. அப்போ இருக்கிற இந்து வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுறேன், அவ்வளோதான். அடுத்தது, வட இந்தியாவில் பிஜேபி செய்யும் அரசியலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி செய்யும் அரசியலுக்கும் நீங்கள் வேறுபாடுகளை காணலாம். 2019 தேர்தலில் என்று நினைவு, மோடி அவர்கள் பொது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சன்ஸ்தான் கபிரிஸ்தான் என்று பேசினார் என்று நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கான சுடுகாடு இருக்கிறது, இந்துக்களுக்கு என்று சுடுகாடே இல்லை. சம்மந்தம் இல்லாமல் அதோட நீட்சி தான் உங்கள் கழுத்தில் இருக்கும் தாலிகளை இந்த காங்கிரஸ் கட்சி பிடுங்கி இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடும். இங்கே அது எடுபடாது. ஸோ இந்த மண்ணுக்கேற்ற இந்துத்துவா, பிஜேபிக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, இந்துத்துவா. டைம் டெஸ்டட் ஃபார்முலா, எல்லா மாநிலத்திலையும் வேலை செஞ்சிருக்குது. பிரிவினைவாதம், பிட்சிங் தி மெஜாரிட்டி அகெயின்ஸ்ட் தி மைனாரிட்டி. 20% இருக்கவன் 80% இருக்கக்கூடிய மதத்தை அழிக்க போகிறான். இதை அக்ரெசிவாக நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க. பார்த்தீர்களா? நவராத்திரி அன்று கரித்திங்கிறான், நமது பசு தெய்வத்தை கொள்கிறார்கள். இங்கே வந்து அதே இதை உருட்டானா டேஸ்ட் ஆகுது பண்ணுறாங்க. இங்க எடுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி சிக்கல் இல்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பீஃப் சாப்பிட்டு ஃபேஸ்புக் சோஷியல் மீடியால எல்லாத்தையும் பரப்புனாங்க, அடாப்ட் பண்றாங்க. புரியுதா? இங்கே அது எடுபடாது. நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த 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 மாட்டுக்கறி அரசியலை கோவாவில் பேச மாட்டார்கள், கேரளாவில் பேச மாட்டார்கள், வடகிழக்கு மாநிலங்களில் பேச மாட்டார்கள். ஸோ தமிழகத்திலே எடுபடல. அதை பற்றி பேசலே பாஸ் அருமையாக இது பாஸ்ன்றாங்க. அதுவும் இந்த குமரகமில் வந்து பீஃப் உலர்த்தியது சிறப்பாக இருக்கிறதுன்றாங்க. ஸோ தட் வில் நாட் ஒர்க். அடுத்தது வந்து இந்த முஸ்லீம்கள் இந்து மதத்தை அழித்து விடுவார்கள்னா, இத்தனை வருஷம் ஒன்றா தான் இருந்துக்கிறோம், எங்கே அழிச்சாங்க என்று அது எடுபடாது. ஏன்னா அது ஓரளவுக்கு படித்த மாநிலம், நீங்கள் அதை கவனிக்கணும். அங்கே நம்புவான். அங்கே ஏன் நம்புவான், ஏன் அது எடுபடுகிறது என்றால், அந்த வட இந்திய மாநிலங்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களின் படையெடுப்பால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. வந்தவன அவன் கோயிலை தான் அடிப்பான். அவன் கோயிலை அடிக்கிறதுக்கான காரணம், அந்த இஸ்லாமிய மன்னர்கள் கோவிலை அடிப்பதற்கான காரணம் இந்த மதத்தை அழிக்க வேண்டும் என்பதல்ல, அங்கே தான் நகையை பூரா வச்சுக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது சார். இங்கே வந்து சமண மதம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, புத்த மதம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அழிச்சிட்டு தான் வந்து இந்து மதம் வந்ததாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு படையெடுப்பு எப்போதெல்லாம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் அங்கே இருக்கிற கலாச்சாரம், அங்கே இருக்கிற மதம் அழிக்கப்பட்டு அந்த மன்னர் எந்த மதத்தில் இருக்காரோ இங்கே அது சார்ந்து மாறும். இப்போ சமணர் வந்து சமணர்கள் கழுவேற்றினாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குது. அவர் சமணர்கள் தானே, ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தவங்க சமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருவள்ளுவரே சமணர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கழுவேற்றனா அப்போ அதை யார் கழுவேற்றணும் ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற இந்து மன்னர்கள் தானே கழுவேற்றுறாங்க. அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. அது சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட். சம்மந்தம் இல்லாத அவங்க இன்னும் நீங்கள் ஜைனர்கள் எங்கே இருக்காங்க, அது தேவையில்லை. ஆமாம். ஸோ அதனால் இங்கே சாஃப்ட் இந்துத்துவம். ஸோ நாம் பெரும்பாலும் எல்லாரும் முருகன்னா கும்பிடுவாங்க. தமிழ் கடவுள் என்றே பெயர் முருகனுக்கு, அதை தூக்கி நிறுத்துவோம். அந்த அந்த ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் வந்து இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினது வந்து கருப்பர் கூட்டம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அதை ஒட்டி தான் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார். ஓகேவா? அது எடுபடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தெர் வாஸ் ட்ராக்ஷன். அப்போது வேறு எது, இந்த பீஃப் அரசியல் எடுபடவில்லை. அப்புறம் சில மாநிலங்களில் கர்நாடகாவிலையும் இதை ட்ரை பண்ணாங்க, இந்த மதமாற்றம். ஹிஜாப் கரெக்டு நல்ல மேட்ரு. ஹிஜாப் பார்த்தீங்களா, கர்நாடகா ஆரம்பித்து அப்படியே அந்த கோஸ்டல் ஏரியா பூரா போனாங்க, ஹிஜாப் எடுத்துகிட்டு போனாங்க. இங்கே அது வேலைக்காகுது. வக்ஃபு இங்கே வேலைக்காகுது. இங்கே என்ன வேலைக்காகும், முருகன் ஒருவரே, என்ன செய்ய வேண்டும், எல்லார் கையிலையும் பஞ்சாமிர்தத்தை கூடு, அவ்வளோதான். பேசுனவங்க எல்லாரும் பேசுனதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்க பேசுனது எல்லாரும் கவனிச்சிங்கன்னா, எங்கேயும் முஸ்லீம்ஸ் அட்டாக் பண்ணல, கவனிச்சிங்களா? பண்ணல. நீங்கள் எங்கள் தர்மத்தை இழிவுபடுத்துகிறீங்க, சனாதனத்தை இழிவுபடுத்துகிறீங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதை எதுக்கு பேசுகிறீங்க? எங்கள் பக்தியை நீங்கள் எங்கள் மனசை ஏன் புண்படுத்துறீங்க? பவன் கல்யாணம் விட்டு அழுதுருப்பார் போல இருக்கு. நான் எவ்வளோ புண்பட்டுட்டேங்கட்டு ஒரே அழுகாச்சு. ஸோ அடாப்ட் பண்ணுறாங்க, தெரியுதுங்களா? இப்போது நேரடியாக திமுகவுக்கு எதிரான நரேட்டிவை வைக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷனு அண்ணாமலை. எல்லாருக்கும் என்ன பேசணும்னு பிளான் பண்ணி தான் பேச விட்றாங்க. இந்த அண்ணாமலை மட்டும், அதாவது என்னென்னா, இவர் பேசுனது தனியாக தெரியணுமா? சர்ச்சைக்குரிய வகையில் அண்ணாமலை பேச்சுன்னு ஒரு 10 பேர் 2 நாளாக பேசின்னு இருக்கணும் அவரை பற்றி. இதுக்காக சம்மந்தம் இல்லாமல், அந்த மாநாடோட டோனுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் பேசினார். அது என்ன பேசினார் கூட நான் சொல்ல விரும்பல, போதுமா? அவருக்கு நம்ம பேசுனது சர்ச்சை ஆக வேண்டியதை வம்புக்கு பேசுனது.
இப்போ இந்த ஏற்கனவே வந்து கூட்டணி பற்றி பேசுனதுக்கு கூட்டணி பற்றி இனிமேல் வாய் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதனால் ஒரு வாரமாக அதை பற்றி பேசுறது இல்லை. இப்போ இதில் சம்மந்தம் இல்லாமல் சொன்னோன்னா, ஏன்னா வந்து அண்ணாமலை பேசிய பேச்சு பிஜேபி கூட்டணிக்கு எதிரான வெறுப்புணர்வை தமிழகத்தில் தூண்டும். நேரடியாக அவங்க முருகன் மாநாடு என்ன பர்பஸுக்கு போட்டாங்களோ அதுக்கு அகென்ஸ்டாக பேசியிருக்காரு. அந்த பிளானை உடைக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதனால் அடுத்த வாட்டி இது போன்ற நிகழ்ச்சிகளிலையும் மேடையத்த மாட்டாங்க. வட இந்தியாவில் வந்து பாஜக என்ன அரசியலில் பேசுவாங்க, அதை பேசினாரு. அது தெரிஞ்சு சர்ச்சையாகணுன்றதுக்காக பேசினது, வம்புக்கு பேசினது. இவ்வளோ சீனியர் லீடர்ஸ் நயினார் இருக்கிறாரு, ஒரு பவன் கல்யாணம் சொல்லி தானே கூட்டு வந்திருக்காங்க, என்ன பேசணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க, தமிழ் செய்யிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த தொட்டில் கவனிச்சிங்களா அந்த சப்ஜெக்டை? இவர் வேணுக்குன்னு வம்புக்குன்னு பச்சையாக சர்ச்சையாகிற மாதிரி பேசினார். பெருசாக அது மீடியாவில் பிக்கப் ஆகல. அடுத்த வாட்டி இந்த மேடையும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதை இப்போ பண்ணிட்டாங்க. இதில் என்ன நெருக்கடினா, திமுக இதை எப்படி எதிர்கொள்ளும் என்று தெரியாமல் விழிக்கிறார்கள். கூட்டணி கட்சிகள்லாம் நிலைவுதானங்கள் பூரா இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு இது தேவையில்லை இந்த மாநாடு இப்படி அப்படின்னு பேசுகிறீங்க. அவங்களால அட்டாக் பண்ண முடியல. என்னன்னா 21 நீங்கள் வேலை தூக்கிட்டு சுற்றுறீங்கயா. அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து இந்த கந்தர் சஷ்டி மேட்டரில் லைட்டாக கொஞ்சம் இந்துக்கள் மனசு புண்படுத்திருக்கு. என்ன பண்ணும், 2 வேலை எடுத்துன்னு போய் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் கொடுங்க என்று சொன்னதும் பல மாவட்டங்களில் ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் கையில் வேலை தூக்கிறார்கள். நினைவு இருக்குதா? அதை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஒன்று எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல. ஆனால் அது என்னென்ன வெறுமனே எலெக்ஷனில் வேலை தூக்கிட்டு அப்படியே விட்டுறது. சரி, என்ன பார்ப்பணும், நம்மளே ஒரு முருக மாநாடு நடத்தலாம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அரசு சார்பில் முருகனுக்கு 3 நாள் என்னமோ விழா நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 நாள் முருகப்பெருமானுக்கு விழா என்ற இவர்களே நடத்தி விட்டார்கள். அதுதான் தவறு. இப்போது இந்து முன்னணி இந்த நிகழ்ச்சியை நடத்துதுன்னா, இந்து முன்னணி ஒரு தனியார் அமைப்பு, அவர்கள் நடத்தட்டும். பேரே இந்து முன்னணி, அவங்க நடத்த தான் செய்வாங்க. நீங்கள் அரசு சார், நீங்கள் எதுக்கு நடத்துகிறீங்க? ஸோ அப்போ நீங்கள் இதையும் செஞ்சுட்டீங்க. இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவங்கள விமர்சனம் பண்ணுவீங்க? எந்த தப்பை நீங்கள் செய்வீங்கன்னு பிஜேபி எதிர்பார்த்ததோ அந்த தப்பை நீங்கள் செஞ்சிட்டீங்க. இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்று உங்கள் கூட்டணி கட்சிகளை வைத்து கிட்டத்தட்ட 18 அமைப்புகள் சென்று டிஜிபி அலுவலகத்தில் புகார். இது டைரக்டாக இதோட தாக்கம் தெரியாது வெளியில். ஆனால் சட்டிலாக ஒரு பெரியாரையும் பிடிக்கும், சாமியும் கும்பிட்டுக்கு வேண்டியிருக்காங்கல்ல, அவங்களோட மனசுலலாம் போய் இது வேலை செய்யும். அம்பாட்டி எதுவும் நடத்திட்டு போகிறேன், எதுக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்? முருகனுக்கு தானே மாநாடு நடத்துகிறாங்க, மத கலவரம்ன்றாங்க. முருகனுக்கு மாநாடு நடத்துறது எதுக்கு மத கலவரம்னு சொல்லணுங்க? ஸோ சாதாரணமாக ஒரு திமுக சார்ந்து இருக்கவங்களை கூட தள்ளி போகிற வேலையை இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கோர்ட்டில் கண்டிஷன், கோர்ட்டில் வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 48 கண்டிஷனை போட்டுச்சு கோர்ட்டு. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, வெஹிக்கிளுக்கு பாஸ் வாங்கணும், அது வாங்கணும்னு சொன்ன உடனே தே வெண்ட் ஆன் அப்பீல். அப்பீலுக்கு போடணுன்னே டிவிஷன் பெஞ்ச் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா, கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களுக்கு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இதுக்கு பாஸ் கண்டிஷன் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களோட நோக்கம் மாநாட்டுக்கு வர்ற கூட்டத்தை குறைப்பதற்கா? பாஸ்னால் தேவையில்ல போங்க என்று சொல்லி திறந்து விட்டுட்டாங்களா? அண்ட் இதை வந்து ஒரு ஒரு நீங்கள் 2 பேருமே குறிப்பிட்டது போல் காலி நாற்காலிகள் இல்லாத அளவுக்கு கூட்டம் கூடிவிட்டதா? இதை ஒரு பெருமையான நிகழ்ச்சியாக, அதாவது நான் இந்த முருகன் மாநாட்டில் இருக்கிறேன்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக பண்ணிட்டாங்களா? இதை வந்து மோடி வருகிறார் இப்படி வாங்கன்னு சொன்னால் வெக்கப்பட்டு நிறைய பேர் போக மாட்டாங்க. ஐயே மோடி கூட்டத்துக்காக போனேன் என்று சொல்லிவிடுவார்களே என்று வரமாட்டார்கள். இன்னொன்று, உத்தரப்பிரதேச முதல்வர் இங்கே வருவதாக இருந்தது, யோகி ஆதித்யநாத் வந்தால் தனியாக தெரிவார், அப்பட்டமாக. இந்த முருகன் நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குல்ல, இது எடுபட்டிருக்காது. இவங்க எப்படி குயிக்காக அடாப்ட் பண்ணுறாங்க பாருங்க பிஜேபி. இப்போ இது பிஜேபி நிகழ்ச்சியே அல்ல, இது இந்து பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தும் நிகழ்ச்சின்னு ஒரு உருட்டுறாங்க. இது ஓரளவுக்கு இன்னைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள், இல்லையா? பவன் கல்யாண் வந்து முருக பக்தராகவே கிருபானந்த வாரியாரின் பேரனாக மாறி உருகினார். யோகியால் உருக முடியுமா? நீங்கள் உருகினாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். யோ யார் இருந்தாலே என்று அது ஒரு எடுபடாது உறுத்தலாக இருக்கும். டப்புன்னு அடாப்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? வருகை ரத்து அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் தெருவெங்கும் பஞ்சாமிர்தம் ஓடும் அளவுக்கு அத்தனை பேரையும் முருக பக்தர்களாக மாற்றும் வேலையில் பிஜேபி தீவிரமாக இறங்கும். ஸோ பொதுவாக இப்போ பிஜேபி மேலிடம் இதை ஒரு வெற்றிகரமான மாநாடாக தான் பார்ப்பாங்க. அப்படி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 2 நாட்களாக முருகன் மாநாடு பற்றிய ஒரு டாக்கு கிரியேட் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு பஸ்ஸு கிரியேட் ஆகிடுச்சா? பெயருக்கு முருகன் மாநாடுன்னு போட்டுட்டு இந்துக்கள் ஒற்றுமையை காக்கணும்னு தீர்மானம் போடுறாங்க. பாகல்காம் தாக்குதலுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க மோடிக்கு. இது தெரியலையா? நம்ம போகிற வழி சரியானது தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்க சார்?
அதனால தான் மாலதி மீண்டும் மீண்டும் அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. சார் இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வேல் யாத்திரை பண்ணாங்க எல்முருகன், அதுக்கப்புறமா ராமர் அப்படின்றவர் எடுபடல அப்படின்னு இங்க எல்லாருமே அவங்கவுங்க பூஜை ரூம்ல இருந்து முருகனை வழிபடுற மாதிரி இன்னொரு விஷயம் photos வந்துச்சு. போட்டோஸ் வந்துச்சு. இன்னொரு விஷயம், இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவின், புதிய ராமர் கோவில் கட்டுமான திறப்பு விழாவின் சமயத்துல இது லைவ் ஸ்கிரீன்லாம் வச்சு போட்டாங்க, கண்டுக்கவே இல்லை நம்ம ஊர்ல யாரும். ராமர் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஃபாஸ்டா போச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அப்ப இங்க வந்து நீங்க அவ்வளவு மெதுவா போக முடியாது, தமிழ்நாடு இது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ ஆனா திமுக வந்து திராவிட மாடல் சொல்லிக்கிறாங்க, பிஜேபிக்கு எதிராக நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த அரசுல தான் முருகன் மாநாடு இந்த அளவுக்கு வெற்றிகரமா இருந்திருக்கு. ஆனா அதிமுக வந்து இந்த வேல் யாத்திரையெல்லாம் பிசுபிசுத்து போக வச்சுது. அப்போ இதை வந்து திமுக அரசோட இல்ல உளவுத்துறை யாரோட ஃபெயிலியர்னு புரிஞ்சுக்கிறது சார்? பிஜேபியும் அடாப்ட் பண்ணிட்டாங்க, பிஜேபியும் இவால்வ் ஆயிருக்காங்க. நீங்க அந்த சார் நான் அப்படி ஆக்சுவலாக பார்க்கலாம். சொல்லுங்க. ஆக்சுவலாக எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாநாடு நடத்துன்னு சொல்லிட்டு நடத்த விட்டுருக்கலாம். இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறதோ, திருமாவளவன் அவர்கள் அமீரை வச்சு ஒரு மனித சங்கில அதுவோ, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய கருத்துலாம் தெரிவித்தாங்க. இது சங்கிகள் மாநாடு அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நீ நடத்திட்டு போ, நீ என்ன பண்ணுறாங்களா, அதிகபட்சம் உன் கையில் இருக்க மீடியாவை வச்சு அந்த நியூஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், இது சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். இதுக்கு அவங்களே வந்து ஒரு விளம்பரத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க, ஆளுங்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி கூட்டணி. அதாவது எதிர்த்து பேச இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், இந்த இடத்துல தான் திமுகவோட அடையாள சிக்கல் வருது. இங்கே பாருங்க, ஒன்று பகுத்தறிவு சுயமரியாதைன்னு சொல்லிட்டு போய் அந்த பக்கத்து நின்றுங்க. இதை எதிர்கொள்கிறதுக்கு நல்ல ஐடியா இருக்குது. தே ஹவ் டு கோ பேக் டு தேர் கோர். அதை நான் சொல்ல மாட்டேன், தெரியாமல் முழிங்க. இல்லைன்னா நீங்கள் கையில் வேலை தூக்கிட்டு ஃபுல்லாக இறங்கிடணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாத யாத்திரை பழனிக்கெல்லாம் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றவர்களுக்கு தெரியும். அந்த பாத யாத்திரை நடக்கும் பக்தர்களுக்கு வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் மோர், ஜூஸ் இதெல்லாம் வாசலில் வச்சு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருங்க. இது போல் திமுக ஸ்டால் போட்டிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் அடையாள சிக்கல். அவங்க நடத்துகிறேன்னு சொன்னோடனே நீ டேக் ஓவர் பண்ணுன்றாங்க. அரசு அந்த நிகழ்ச்சிக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும். அறநிலைத்துறை சார்பாக கட்சி டோன்ட் மிஸ்டேக் செய்யக்கூடாது. அறநிலைத்துறை திரும்பி வம்புல எடுத்து விட்ற பார்த்தியா? கட்சி செய்யும். இளைஞரணி சார்பாக முருகன் மாநாட்டுக்கு செல்பவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். என்னங்க நீங்கள் பகுத்தறிவுக்குள்ள விட்டு இருக்கட்டுங்க, அவங்க சாமி கும்பிட்றாங்க, நாங்கள் கும்பிடல. ஆனால் செல்பவர்கள் மனிதர்களுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த கட்சி இருக்கிறது. அவர்களுக்கு வழி செஞ்சு கொடுக்குறதாங்க எங்களோட வேலை அப்படின்னு நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா அவங்க அஜெண்டாவே காலியாக இருக்கும். இப்போ அவங்க உங்களை எங்கே நிறுவுறாங்க? எங்கள் மனதை புண்படுத்துகிறீர்கள். புண்தானே படுத்துறீங்க. முருகன் மாநாடு நடத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜியஸ் ஃபெனட்டிக்கான அமீரை கொண்டு வந்து நீங்கள் பேச வைக்கிறீங்க, திருமாவளவனை கொண்டு வந்து நீங்கள் பேச வைக்கிறீங்க. திருநூறை தொடக்கிறாரு, அதெல்லாம் இங்கே வந்து இந்த மாநாட்டில் குறிப்பிடதாமல் செய்வாங்க. அவருக்கு எனக்கு உள்ளபடியே திரும்ப அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு திருநீர் வைக்க புரியாதுன்னா கோயிலில் உனக்கு என்ன வேலை? நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லை சார், அது அவர் எப்போ தொடக்கிறாருன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தொடக்கிறாரு. இந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர் திருமலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கிறாரு. அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் என்ன நினப்புன்னா, கண்ணாடியை பார்க்கும்போது தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், நம்ம ஃபோட்டோவில் இப்படி நம்ம மூஞ்சி தெரியணும், அங்கே வீடியோ எடுத்துனுக்குறான். அது தெரியாமல் ஃபோட்டோவில் நம்ம முகம் எப்படி இருக்குன்னா அந்த செல்ஃபியில் அந்த கேமராவை பார்த்துட்டு அவர் தொடக்கிறார். இதெல்லாம் பிரச்சனை இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் இதை ஊதுறாங்க தெரியுதா? அது மாநாட்டு மேடையில் பேசுகிற அளவுக்கு பேச பொருள் ஆகிடுச்சா இது? அப்போது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்போது உங்களுக்கு எங்களுடைய திருநீர் அவமானமாக இருக்கிறதா? நீங்கள் இது விரும்பவில்லையா? அந்த திருநீரை அழிக்கிறவரை வச்சு நீங்கள் மனித சங்கிலி நடத்துனீங்கன்னா நியூட்ரலாக இருக்க ஒருத்தர் இதை எப்படி பார்ப்பான்? ஸோ அப்போ நேற்று அவங்க பேசுனது எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இஸ்லாமியர்களை திட்டல, கிறிஸ்தவர்களை திட்டல, கிறிஸ்தவர்கள்லாம் கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா? பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் ரைஸ் பேக் கிறிஸ்டின் வாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எதையும் தொடலை. திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள் உணர்வுகளை புண்படுத்துகிறீர்கள், எங்கள் தர்மத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள். உதயநிதியை சனாதனத்தை என்ன சொன்னீங்க? இப்போ இந்த நரேட்டிவ் நல்லா இருக்குதா? 10 மாதத்தில் என்னென்ன உருட்ட போகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ திமுகவோட ஈகோ சிஸ்டத்தோட டிஃபென்ஸ் என்னன்னா, பாஜக மாநாடுன்னா வரமாட்டாங்க, ஸோ முருகன் மாநாடுன்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. அது உண்மைதான். பாஜக மாநாடுனா வரமாட்டாங்கன்றதுனால தான் யோகி ஆதித்யநாத்லாம் வரவேணான்னு சொல்லிட்டு முருகன் மாநாடுன்னு கூப்பிடுறோம். ஆமாம், என்னப்பா இன்னைக்கு திரு சேகர் பாபு அவர்கள் சொல்லும்போது அண்ணாவை திட்டினாங்க, அவங்க கூடயே போயிட்டு அதிமுக காரங்க உட்காந்துருக்காங்க. அண்ணாவை எல்லாம் அவர்கள் விமர்சிக்கவில்லை. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டணி கட்சிகளாம் பேச்சுவார்த்தை நடத்தி தான்
அண்ணன் திரு செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், கடம்பூர் ராஜு, இன்னொருத்தர் யாரோ இருந்தார்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மேடை ஏறவில்லை, ஓகேவா, மேடை ஏறல. அவர்கள் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதெல்லாம் இந்த கூட்டணி ஜெல்லாகிறதுக்கான தொடக்கம். அதற்கு முதல் நாள் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பழனிசாமி கையில் வேலை கொடுத்தார்கள். அவர் வாழ்த்து தெரிவித்தார், எடப்பாடி வாழ்த்து தெரிவித்தார். அதுக்கு நன்றி தெரிவிச்சார் நயினார். தெரியுதா உங்களுக்கு வேலை எப்படி நடக்குதுன்னு தெரியுதா? தெளிவாக இருக்காங்க. 18% மைனாரிட்டி ஓட்டு வரப்போகிறது இல்லை. இந்த மீதி இருக்கிற 80% ஓட்டை மொத்தமாக வாடுறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்வோம். எதிரில் இருப்பது ஒன்று நாத்திகர்கள் கூட்டம், இன்னொன்று ஜோசப் விஜய். இந்துக்களே ஒன்றுபடுங்கள், போதுமா? இதான் பிச்சு. இன்னொருத்தர் இருக்காரு சார். யார் பாஸ்? அவர் தான் முருகனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண. முப்போட்டேன் முருகனை கண்டுபிடிச்சதே அவர் தானா? இல்லை, அதை வந்து பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போனது சீமான் அவர்கள் தான். ஓகேங்களா? அவருக்கு அதான் காண்டு. நான் லைட்டாக எடுத்துகிட்டு போனேன், நீங்கள் பெரிய லெவலில் மாநாடுலாம் நடத்தி நீங்கள் பெரிய லெவலில் அதை டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. முப்பாட்டன்னு நீங்கள் திருட்டிட்டீங்க. இப்போ திரும்ப வந்து எனக்கு தெரிஞ்ச அரசியல் அடுத்தது வந்து சீமான் அவர்கள் வந்து இதை விட பெரிய மாநாடு இல்லை முருகன் சம்பந்தமான ஏதாவது ஒன்று வந்து கொண்டு வருவார்கள். இல்லை பண்ணிட்டுப்பா, அதானே பாலிடிக்ஸு, அதானே பாலிடிக்ஸ். இப்போ என்னென்னா சீமான் எளிதாக பண்ணுவார். ஏன் முப்பாட்டனுக்கு நீ ஆனால் அந்த சீமான் ப்ரெஸ் மீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதுபோல் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறார்களே என்று சொன்னால், நீ எந்த முருகனுக்கு மாநாடு நடத்தினாலும் அண்ணன் பழனிசாமி பின்னாடி தானே நிற்கணும். உண்மை தானே இது? அது அவங்களுக்கும் தெரியும். பழனிசாமி பின்னாடி நின்றுக்கிட்டு முருகனை துணைக்கு கூப்பிடுறாங்க, அவ்வளோதான். ஸோ பழனிசாமி தான் முன்னாடி நிற்கிறாரு, அவரும் முருகன் தானே. ஸோ இவர் திரு அண்ணன் திரு சீமான் அவர்களும் இதை செய்ய போகிறார். ரைட்டா? இதில் சிக்கல் என்னன்னா, இருதலை கொள்ளி எறும்பாக திமுக தவிக்க போகிறது. சீமானும் முருகனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுவார். இவங்க அவ்வளோதான், சக்ஸஸை பார்த்துட்டாங்க. இல்லை வாரம் பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க பாருங்க, முருகன். திமுக என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ இவங்க இந்த போய்ட்டு முருகன் மாநாடு நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் போய் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுங்க, வேலை எடுத்து வாயில் குத்துவாங்க. மும்மொழி கொள்கை பற்றி பேசுங்க, எடுபடாது. இந்தி தீனி பண்ணுங்க, எடுபடாது. நீங்கள் இப்போ போய் அந்த கூட்டத்தில் போய் நீட்டை பற்றி பேசுவீங்களா? அப்போ என்ன இருக்குது உங்கள்கிட்ட? கவுண்டர் இருக்குது. இதை எமோஷன் பேஷன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை ஒரு கேமை பார்த்தீங்கன்னா தெரியுதா? அவங்க எப்படி கெயின் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? தேர் மூவ்ஸ் ஆர் பிரில்லியன்ட். இல்லை, அதுக்கு த பெட்டர் பிரெயின் வின்ஸு. நீங்களும் சிந்திச்சு ராபின் சர்மா வச்சுருக்கீங்க, ரிஷி வச்சுருக்கீங்க, பெண்ணு வச்சுருக்கீங்க, செந்தில் வேலனை வச்சுருக்கீங்க, முருகானந்தத்தை வச்சுருக்கீங்க, துணை முதல்வர் தினேஷ் இருக்கிறார். இவ்வளவு சிந்தனை சிற்பிகள் இருக்கிறீர்கள். கவுண்டர் பண்ணுங்க சார். சுனில் கணக்கில் விட்டுட்டேனே, சுனில் கணக்குல வச்சிருக்கீங்க, கவுண்டர் பண்ணுங்க, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க, உட்காருங்க, இது ஒரு கேமா பாருங்க. ஜெயிக்கணும் அவங்க தே ஸ்கோர்டு வெல் இல்லையாப்பா? நீ பதில் ஸ்கோர் பண்ணு, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க, உட்காந்து பேசுங்க. அப்படி தானேப்பா இந்த எலெக்ஷனு. அவன் நரேட்டிவ் செட் பண்ணால் நீங்கள் கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு போய் கடிச்சிட்டு இருக்கீங்க அவங்கள. இது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா? நான் ரொம்ப அம்யூசிங்காக நேற்று உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். விஜய் பிறந்த நாளை விட இது பெருசாக பேசு பொருளாகி விட்டது, கவனித்தீர்களா? ஆமாம், விஜய் பர்த்டேவோட பஸ் இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா நேற்று ஜனநாயகனோட அந்த ரோர்லாம் ஏதோ கூட உண்மையிலே மாலதி பிளான் பண்ணி இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக நினைக்காதீங்க பிஜேபி நீங்கள். ஐயோ, மீண்டும் மீண்டும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. கற்றுக்கணும் அவங்கள பார்த்து, சும்மா பிளான் பண்ணுறது இல்லை. எவ்வளவு கிளவராக இருந்தாங்கன்னா 29 தேர்தலுக்கு இவ்வளோ அவசரமாக வந்து 25 ஏப்ரலில் கூட்டணி அமைப்பாங்க. 24 ரிசல்ட் வந்த உடனே 29க்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதான் பிஜேபி. நம்ம கடந்த நாளாகவே சார் சில விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். என்னென்னா வந்து பிஜேபியோட கேம் பிளான் 2 தான். ஒன்று ஈடியை வச்சு ஒரு கேம் பிளானு, இன்னொன்று முருகனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை என்னால் நம்ப முடியல. ஏன்னா இது தமிழ்நாடு, இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும். ஈடியை கூட நான் ஓரளவுக்கு நம்பினேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆனால் அது எல்லாமே என் கண் முன்னாடி உண்மையாக ஆகிட்டு இருக்க மாதிரி என்னால் பார்க்க முடியுது. வருமா இன்னும் வருங்காலங்கள் பாருங்கள். ஏன் அவங்க இந்த பிஜேபி அந்த கேம்ப் தெம்பாக இருக்குது தெரியுதா? இது என்னென்னா, திஸ் இஸ் அ டெஸ்டட் ஃபார்முலா அண்ட் தேர் அடாப்டிங். அந்த வேல் யாத்திரையை நீங்கள் குறிப்பிட்டீங்க. வேல் யாத்திரை உண்மைக்குமே கலவரத்துக்காகவே திட்டமிட்டது. தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்காம அந்த வேல் யாத்திரை ரூட்டு, அவர் முருகன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது வேல் யாத்திரை இவங்க கேட்ட ரூட்டு பூரா பயங்கர ஏரியா பிளானே கலவரம் பண்ணுறதுக்கு. இதை உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு தான் பழனிசாமி கட்டை கொடுத்தாரு. அவர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் அப்போது உளவுத்துறையின் ஐஜியாக இருந்தார். க்ளீனாக செக் பண்ணிட்டு, சார் இவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க சார், இதெல்லாம் ரூட்டு 100% கலவரம் நடக்கும், அது மேலே உங்கள் இஷ்டம்ட்டார். விடுங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஸோ அடாப்ட் பண்ணுறாங்க. இங்கே இந்த கலவரம் பற்றி எரியுதுன்னா சிம்பத்தி அப்படியே பிஜேபிக்கு எதிராக மாறுன்றது தெரிஞ்சுக்கிட்ட உடனே தூக்குடா வேலை கையில் என்ற பாடுறா கந்த சஷ்டி கவசத்தன்ட்டு சந்தோஷமாக போகிறாங்க.